சட்டமன்றத்தில் பேசின இதில் அமர்ந்திருக்கின்ற வரிசையில் வந்து நம்ம தோழமை கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கி எழுந்து நின்று தங்களுடைய நன்றிகளை இந்த 4.25 வருஷம் நிறைவாக நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்துக்கெலாம் நன்றி சொல்லும்போது மறக்காமல் அவங்க நன்றி சொன்ன இன்னொரு மனிதன் யார் தெரியுமா? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி அவர் தொடர் கண்காணிப்பு காணுகிறார் என்று அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது, இது நான் மட்டும் பாராட்டவில்லை, ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சி மட்டும் இல்லை, இன்றைக்கி அதிமுகவை சார்ந்திக்கிற ஒரு எம்எல்ஏவும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எம்ஜிஆருடைய வாழ்த்துக்களோடு ஜெயலலிதாவோட வாழ்த்துக்களோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சியில் அமரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். நம்மளை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ யாருமே இல்லை. ஆனால் சில பேர் நான் தான் எதிரின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் பேருங்கிற அண்ணாவுக்கு தான் சொல்லுவாங்க, அணிவகுத்து நின்று நம்முடைய கடமையை நாம் செய்வோம், சில்லறை பிரச்சனை சிரித்து விரட்டுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சில்லறை பிரச்சனை தான், சில்லறை பிரச்சனை தான், அதை சிரித்து விரட்டக்கூடியவர்களாக நாம் இருந்திட வேண்டும். காரணம், நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகள். நம்மை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காக போராடுகிறோம் என்ற எண்ணம் தான் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். காகித கப்பலின் மீது கவனத்தை செலுத்தாதே தம்பி என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. நீங்கள் அதே தான் நம்மளுடைய துணை முதலமைச்சரும் இன்றைக்கி அதே வழியில் நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்கிறாரு, அது வெறும் அட்டை தொட்டால் ஒழுந்துரும், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஸோ இந்த வைப் இன்றைக்கி நம்முடைய இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதை யார் மூலமாக நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு துணைக்கு வரக்கூடிய ஒரே அணி அது ஐடி விங் தான். உங்கள் மூலமாக அதை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் இன்றைக்கி முழுமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை வழிநடத்துவதற்கான வரலாற்று தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நமக்கு கொள்கை என்கின்ற வாளை கொடுப்பதற்கு நமக்கான தலைவராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கவன சிதறலோடும் நாம் இருந்துவிட வேண்டாம். அடிக்கிற அடி மரணடியாக இருக்கணும், அடிக்கிற அடியாக மரணடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி நாமெல்லாம் இங்கே ஒரு சிலர் தான் பார்க்க முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அந்த பிடிஎஸ் அவங்க பண்ண அந்த வேலை இருக்குது தெரியுமா, அது வந்து எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. காரணம்